மாவட்டத்தை அடுத்த மேட்டுப்பாளையத்தில் வெள்ளை தாடி, தலையில் ஹெல்மெட்டுடன் ஆரஞ்சு வண்ண ரிஃப்ளெக்டர் உடை அணிந்து மூட்டை முடிச்சுகளுடன் வித்தியாசமான தோற்றத்தில் வலம் வரும் நபரை பலரும் பார்த்திருக்கக்கூடும். 60 வயதை கடந்த நிஷார் சேட் என்ற இவர் சாலையோரத்தில் காணப்படும் மன நோயாளிகளுக்கு முகச்சவரம் செய்து குளிக்க வைத்து சுத்தமான மாற்று துணிகளை அணிவித்து அருகிலுள்ள அரசு மருத்துவமனைக்கும் அழைத்து சென்று தேவையான மருத்துவ பராமரிப்பையும் அளிக்கிறார். கடந்த 30 வருடங்களாக ஒரு நாளைக்கு குறைந்தபட்சமாக 5 மனநோயாளிகளுக்கு உதவுவதாக கூறும் இந்த மனிதநேய ஆர்வலர் சத்தியம் தொலைக்காட்சிக்கு அளித்த பிரத்யேக பேட்டி தற்பொழுது உங்கள் பார்வைக்கு. எப்படி போறீங்க, என்ன பண்றீங்க, சாப்பாட்டுக்கு என்ன பண்றீங்க? ஐயா, நான் ஒரு கேஸ் வச்சுருப்பேங்க. ஐயா, வண்டியில் கேஸ் வச்சுருக்கிறேன். தேவையான ஒரு நாளைக்கு ஒரு சாப்பாடு தான் என்னோடது. நான் எங்கே உட்காரனோ நானே ராஜா உட்காந்து அதே இடத்துல சமைச்சு சாப்பிட்டு நான் பாட்டுக்கு போயிடுவேங்கய்யா. தங்குறது ட்ராவலிங் அம்பாஸ்டர் எந்த ஊரில் இருக்கணும் அந்த போலீஸ் ஸ்டேஷனோட கண்ட்ரோலுக்கு வந்துடுவேங்கய்யா. உங்களுக்கு தொடர்ந்து இந்த சேவை தான் செய்யணுமா இல்லை என்ன நினைக்கிறீங்க நீங்கள்? ஐயா, நான் எதுவுமே நினைக்கல ஐயா. ஏன்னா எல்லா சேவையும் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் என்னோடய ஃபீல்டுக்கு ஆள் இல்லை. அப்போ அதனால் இந்த சேவையே எனக்கு நிரந்தரமான சேவை. எத்தனை மனநோயாளிகளுக்கு நீங்கள் இது வரைக்கும் சுத்தம் பண்ணி முடிச்சிருக்கீங்க? நான் கேரளா ரோமா ட்ரக் வாலண்டியர்லேருந்து அங்கேருந்தே நான் ஆரம்பித்தது 30 வருஷம் இருக்குங்கய்யா. 30 வருஷமாக இதாங்கய்யா சேவை. ஒரு 200 பேருக்கு நீங்கள் இந்த மாதிரி பண்ணியிருப்பீங்களா? ஒரு நாளைக்கு 5 பேருங்கய்யா. மினிமம் ஒரு நாளைக்கு 5 பேர். இன்றைக்கி 5 பேர் இல்லைன்னா நாளைக்கு 10 பேர்த்த கரெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் நான் ஒரு ஊரில் நிச்சயமாக நின்ற மாட்டேனுங்க. இன்றைக்கி இப்போ மேட்டுப்பாளையத்தில் இருக்கேன்னா ஒரு 4-5 மணிக்கு மேலே இன்னொரு ஊருக்கு ஓடிடுவேன். ஏன்னா அங்கேயும் என்னோடய வருகையை பார்த்து அப்படி என்னோடய மனநோயாளிகள் இருப்பாங்க. அப்போ அவங்களுக்காக நான் போயிடுவேன். நான் அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு போகிறேங்கய்யா. உங்களுக்கு ஏதாவது கோரிக்கை இருக்கா? அரசாங்கத்திலேருந்து என்ன கேட்குறீங்க? பொதுமக்கள்கிட்டருந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? ஐயா, அரசாங்கத்துக்கிட்ட சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயங்கய்யா, எனக்கு வயசு இப்போ 60 ஆகிப்போச்சு. நாங்கள் இத்தனை நாள் இது பண்ணுறோம். ஆனால் இப்போ இருக்கிற இது நாங்கள் நாளைக்கு இருப்போமோ இல்லையோ, ஆனால் இந்த அரசாங்கங்க இருக்கும். ஆனால் நீங்கள் எடுத்து இதெல்லாம் செஞ்சீங்க அப்படின்னா இருக்கிறது பூராமே கிளியர் ஆயிரும். இது யாருமே அனாதைகள்ங்கிறது இல்லை. அரசாங்கம் நாங்கள் உங்களை நம்பி தான் இருக்கிறோம். நீங்கள் எங்களை அனாதை இல்லைன்னு சொல்லிட்டீங்கனாலே எங்களுக்கு அதை விட பெரிய சந்தோஷம் வேறு எதுவும் இல்லையா.